அப்படியே மக்கள் எல்லாரையும் திரட்டி இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு இப்போ நம்ம கேட்போம். அதாவது இந்தியாவில் செம்மொழியான முதல் மொழி எது? அந்த மொழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்போ வந்துச்சு? ஏதாவது தெரிஞ்சதை பூரா அள்ளி போடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்னு இருக்கோம். சொல்லிருக்காங்க. இந்தியாவிலே செம்மொழியாகிய தமிழ் மொழி தான் அந்தஸ்து பெற்றது. இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான். உலகிலேயே செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி நம்ம தமிழ் மொழி தான். சார் நான் அந்தளவுக்கு படிப்பறிவு சார், எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது சார். 2004 தமிழ் மொழியை செம்மொழியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2005 சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக கன்னடம், ஒடிசா, கேரளம்லாம் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள், இதில் இருந்து தோன்றினது தான் மித்த மொழிகள். இன்னைக்கு சொல்ல போனா இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலேயே பழையமான மொழி, இனிமையான மொழி தமிழ் மொழி தான். எதனாலனா அது பழைய மொழி, ஆதி காலத்துலேருந்து வந்தது. பழைய காலத்து தொல்காப்பியத்திலிருந்து எல்லாமே நம்ம தமிழ் மொழி தான் சிறந்து விளங்குது. முதல்ல குழந்தை பிறந்தோடனே அம்மான்னு சொல்றதே ஆங்க தமிழ் எழுத்துல தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் முன்தோன்றி நம் மூத்த குடியான முதல் தமிழ் மொழி நம் செம்மொழி. நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழி தான், உலகத்தின் முதல் மொழியே. 2004 தமிழ் மொழிக்கு செம்மொழி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா மொழியும் மற்ற மொழிகள் எல்லாமே அதுக்கு பின் வந்தது தான். அந்த தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தது டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். செம்மொழி மாநாட்டில் தமிழ் மொழின்னு தான் சொன்னாங்க. பழமையை வச்சுதான் கோயம்புத்தூர்ல செம்மொழியே ஒரு மாநாடே போடப்பட்டது. இந்தியாவிலேயே பெஸ்ட் மொழி தமிழ் மொழி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சமான விஷயம் தான். இதை மாற்ற முடியாது. இந்த தமிழ் மொழிக்குள்ள இது வேற எந்த மொழிக்குமே கிடையாது. செம்மொழி தமிழ் மொழினா தமிழில் தான் சொல்ல முடியும், வேற இங்கிலீஷில் சொல்ல முடியும். தமிழ் தான் சொல்ல முடியும். தமிழ் மொழி நம்ம மொழி, தமிழ் மொழி.